லாஸ்ட் எபிசோட ரெண்டுல நம்ம ஹீரோ ஒரு புது காப்ளின் குரூப்பை வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்க கூட இப்போ சண்டைக்குள்ள மேற்கொள்ளப்பட்டு நம்ம ஹீரோ உள்ளாரக்க போன உடனே ஏகப்பட்ட காப்ளின்ஸை ஈஸியாக முடிக்கிறத பார்த்தேன் அந்த ஹெட் காப்ளினுக்கு பயமாயி போயிடுது. டாய் நாங்களே சிக்கோண்டா, எங்க கிட்ட வச்சுக்காத நாங்களே சிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தௌலத்தா வந்துருப்பானுங்க. ஆனால் உள்ள வந்த பிறகு ஹீரோக்கில் ஒரே ஒரு பாய்சன் சட்டை வாங்கியிருப்பானுங்க. முக்காசி பேர் சித்து போட்டானுங்க. அதில் அதன் பிறகு அந்த பாஸை மட்டும் பிடிச்சிட்டு கட்டி போட்டு வச்சு, ஏய் என்னை விட்டுருக்கடா, நான் எவ்வளோ பெரிய புலி தெரியுமா, நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஜித்து தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊழ உதாரெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ எதிரி நின்று அவன் கொலைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. தம்பிக்கு வாயால சொன்னா புரியாது, அப்படி கை கலப்ப காட்டிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்க, யாரை பார்த்து சிரிக்கிற டாய், நான் ஒரு ஆண் காப்ளின், நான் ஒரு பீஸ்ட், என்னை தொட முடியாது, என்னை வெல்ல முடியாது, என்னை பயமுறுத்த முடியாது அப்படின்னு தன்னை ஒரு மகானா நினைச்சு கொண்டு அவனுக்குள்ளே ஒரு சத்திய வாக்கு எடுத்துக்கிறாப்ல. இந்த லோ லெவல் காப்ளினா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு கதறி கதறி அழுவாப்ல, அண்ணே என்ன விட்டுருக்க ப்ளீஸ், நீங்க இன்னும் கேட்டாலும் சொல்லி விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறாத குறதா அந்த மாதிரி நம்ம ஹீரோ டார்ச்சரை போட்டு விட்டுருப்பான் போல. அப்படி வலிக்குவா, இதுதான் பெரியவங்களோட பேச்சை கேட்கணுன்றது. சரி நீ எங்க இருந்து வந்த, எல்லா லொட்டு லொசுக்கு புட்டு வைன்ற மாதிரி சொல்லும் போது பீஸ்ட் கிங்கோ ட்ரைப்ல இருந்து வர அது வெஸ்ட் சைட் டிமானிக் ஃபாரஸ்ட்ல இருக்குது. அவரு இது இடத்துக்கு ஒரு பூ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானா, என்னடா வந்து இருமிக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல சாரி, இந்த இடத்துல வந்து நாங்களாம் முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்தோம், இங்க ஆண்ட பரம்பரைன்றதுனால எங்களோட பாட்டம் போட்டாலாம் சிக்கமான விஷயத்தை விட்டு போயிருக்காங்க, அந்த ட்ரெஷரை எடுக்கிறது இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்னது உங்க பாஸோட ட்ரெஷரா? சரி உங்க பாஸ் என்ன லெவல்? எங்க பாஸ் வந்து காப்ளின் லாடுங்கய்யா, அவர் மிகப்பெரிய லாடுங்கய்யா, அவர் கீழே இருக்க லாடு லபகதாஸ் தாங்க, நாங்க கூடிய சீக்கிரமே ஓவர்லாடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட மூஞ்சி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஓவர்லாட் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ரேங்க் போல, அந்த காப்ளின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாப்ல. சரி ட்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன ட்ரெஷர்னு தேடி பார்த்தா 7th tier ஃபெட்டோஷிட் டீமன் ரிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்குது. இந்த டீமன் ரிங்கை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால சோலை கேப்சர் பண்ண முடியுமா. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்னோட லெவல் வந்து 13 வச்சுக்கோங்க, என்னை விட லோ லெவல் ஒரு காப்ளினோ இல்ல ஒரு மான்ஸ்டர் இருக்கு, ஒரு 20-25 வச்சுக்கோங்க. அந்த காப்ளினோட அந்த சோல் இருக்கு இல்லையா, அதை என்னோட ரிங்குள்ள வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது என்னை விட லோ லெவல் மான்ஸ்டர்ஸோட சோலை என்னால கேப்சர் பண்ணிக்க முடியும். ஐயா நான் உண்மையில சொல்லிட்டு இதை விட்டுருங்க அப்படின்னு அந்த காப்ளின் கத்திரிட்டே இருக்கும்போது, ஆமா நான் விட்டுறேன், ஆனா பிசிக்கல் பாடியை மட்டும் தான், உன்னை எப்படி விடுவேன் அப்படின்னு அந்த ரிங்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. பட் லெக்வைடு அந்த பிளட் இருக்கு இல்லையா, ஆப்போனன்ட் பிளட் மட்டும் அது மேல தடனா போதும் போல, பிளட் தடவுறாப்ல. தடன பிறகு பார்த்தா அந்த காப்ளினோட சோல் இதுக்குள்ள இருந்து பூந்துக்குமா. ஒரு அந்த பிசிக்கல் ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது, அது ஒரு கூடு மட்டும் தான் இருக்குது, அதுக்குள்ள இருக்க அந்த சோலை வந்து நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாப்ல. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் எபிலிட்டிஸும் கிடைக்கும் போல. நம்ம ஹீரோவோட எபிலிட்டி வந்து +200 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாத்தீங்களா செம்ம ஈஸியா இருக்குதுல. ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ராங்கஸ்டான சோல்லாம் பிடிச்சோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்து இன்னும் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ 200 இருக்கல, அந்த 400 500 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அது வந்து அந்த டார்கெட்டோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு போல. நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பீஸ்ட் கிங்கோட ட்ரைப் கண்டிப்பா பெருசா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பெருசா இருப்பாங்கன்னா ஒரு ஹியூமன் சிட்டி அழிக்கிற அளவுக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கலாம், எங்கிட்ட இந்த ரிங் இருக்குல்ல, இந்த ரிங் அவங்களுக்கு தேவைப்படுது. இதை ஒரு பார்கனிங் சிப், அதாவது அவங்க கிட்ட வாக்குவாத பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை எப்படியா சம்மதிக்க வச்சு ஹியூமன் டவுனை சேர்ந்து அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இவனோட ஃபோர்ஸ் கொஞ்சம் டெப்ளீட் ஆயிருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு வார் மேக் பண்ணணும் அப்படின்னா கூட சண்டை போட நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அப்போ அந்த காப்ளின்ஸ் லேயர் இருக்காளியா, அவன் வந்து டாப்ல வந்த உடனே அடிபட்டு இருக்க அந்த காப்ளினை பார்த்துட்டு இவன் அந்த ஓவர்லோட டீம்ல இருந்து வந்தான்ற மாதிரி கேட்க, உனக்கு எப்பறம் தெரியுன்ற மாதிரி கேட்டா, ஆமா என்ன நல்லாவே தெரியும், அவங்க கிட்ட வந்து பிரச்சனை வச்சு கூடாது, சிக்கமான ஆளுங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோட முஞ்சே மாறி போயிடும். ஏன்னா காப்ளின்ஸ் லேயரே பயப்படா பாத்தீங்களா. ஆக்சுவலி இந்த காப்ளினோட லார்ட் வந்து செம்ம ஸ்ட்ராங் போல. இந்த எம்பையர் அவன் மேல கை வைக்க மாட்டாங்க, ஏன் காப்ளின்ஸ் லேயரே கூட பக்கத்துல நெருங்க மாட்டானா. அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேங் அவனுங்க கிட்ட வந்து தேவலாம் பிரச்சனை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கேங்க அழியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தனிப்பட்ட காப்ளின் ட்ரைப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்து மற்றவங்க பயப்படல. கிரேட் டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதனால பயப்படுறாங்க. அது கிரேட் டாம் என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, கிரேட் டாம் அப்படின்றது டிமானிக் ஃபாரஸ்டோட ரூலர்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற நார்மலான மான்ஸ்டரோட லெவலே பார்த்தீங்கன்னா 12 டயருக்கு மேல தான் இருக்குமா. ஸோ அதாவது சொல்லணும்னா இருக்கிறதே ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கிற மான்ஸ்டர்லாம் அங்கே தான் சுற்றின்னு இருக்கும் போல. ஸோ அவங்களோட அட்டிக்குள்ள தான் இந்த காப்ளின் ட்ரைப் இருக்குது. அவங்களோட காப்ளின் ட்ரைபை தொட்டாங்க அப்படின்னா அது அவங்க அட்டிக்குள்ள நுழையிற மாதிரி, அப்படின்னா அவங்களுக்கு சிக்கன் தான். இதனால தான் எம்பையர் நம்ம காப்ளின்ஸ் லேயர்னு சொல்லி 2 பேருமே அதோட பயப்படுறாங்க. காப்ளின்ஸ் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றது ஒரு விஷயம், அண்ட் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அந்த பீஸ்டிங் டெரிட்டரியும் செம்ம ஸ்ட்ராங்கானது. அதனால அவ்வளோ கேர்லெஸ்ஸா போயிட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா மொத்த பேரையும் வந்து முடிச்சு வீட்டுக்கு அமிச்சு பார்சல் பண்ணி விட்டுருவானுங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. ஹீரோக்கு ஒரு பிளான் வருது. என்ன பண்றான் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவனை கொல்லல இல்லையா, அவனோட சோலை மட்டும் உறுதி வச்சுக்கிறான். அந்த சோலை திருப்பி போட்ட பிறகு நீ உன்னோட பிளட் அந்த கண்ட்ரோல் பண்ணல, அதை பயன்படுத்தி இவனை பீஸ்ட் கிங் கிட்ட திரும்ப போக சொல்லு. அங்க போன பிறகு இந்த ஸ்டோன் வந்து, அதாவது இங்க ரிங்கு வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்ட சொல்லு. உருட்டில அது ஆக்சுவலி உண்மைதான், அதை வந்து அவன் கிட்ட சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணி கூட்டு போக சொல்றாப்ல. காப்ளின்ஸ் லேயரும் அதே மாதிரி பண்றாங்க. பட் இங்க விஷயம் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் ஹீரோ பாப்பல. என்னன்னா, அந்த ரிங் வந்து திருடு போச்சு, அது உண்மை. ஆனா திருடது காப்ளின்ஸ் கிடையாது, அது ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ இதனால பீஸ்ட் கிங் என்ன பண்ணுவான், ஹியூமன்ஸ் போய் அட்டாக் பண்ணுவான். அந்த சத்தனை ஹீரோ யூஸ் பண்ணிக்குவான். அதாவது அவனுங்களுக்கே தெரியாம அவனுங்கள நம்ம ஹீரோ வேலை வாங்குறாப்ல. இதுதான் மேட்டர். அவன் வந்து சிக்கமா கரெக்டா பண்ணிடுறானா, நோபல்ஸோட 2 ஃபேமிலி பேரை மாட்டி விட்டுறாப்ல. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை
கிரியேட் ஆகும். அதை நம்ம ஹீரோ ஆம்புஷா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ அடிபட்டு போன அந்த பிரின்ஸ் இருக்கா இல்லையா, அவன் போயிட்டு அவங்க வீட்டாண்ட நிற்கவும் பயங்கரமா திட்டுறானுங்க, சரியான தட்டு கத்துறானுங்க. போய் ஒரு காப்ளின்ஸ்கில் அடி வாங்கி மிதி வாங்கி சர்வை பண்ணி வந்திருக்க பாத்தியா, இதை விட கேவலமான விஷயம் ஒன்று கிடையவே கிடையாது. நாயை கேட்டு நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தி திங்கிறதுல தான் போகுமா அப்படின்னு இவனை கல்வி ஏலி ஊத்த, யோ உங்களுக்குலாம் தெரியலையா, டப்பி சாத்திட்டு இருங்க, அடிவாங்க எனக்கு தானே தெரியும், அவனுக்கு என்ன அளவுக்கு ஸ்ட்ராங் சொல்லி இருக்கிறதுல பெரிய பெரிய ஸ்குவாட்லாம் ஈஸியாக முடிச்சு விட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, லாட்ரினும் உயிரோட தான் இருக்கான், அவன் அங்கே தான் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கமான கேங்ல மாட்டி நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அப்பாவுக்கு செம்ம பயங்கரமான கோவம் வந்துருது. அசிங்கமா திட்டுறாப்ல, பச்சை பச்சை களி ஊத்துறது. ஏன்னா வெளியே இருக்கவங்களாம் கேட்க போட்டு சிரிக்கிறாங்க. ஒரு நோபல் ஃபேமிலி வந்து போய் காப்ளின்ல செருப்பு ஓடி கருணை வாங்கி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காப்ல. நீ ஒரு அசிங்கம், நமக்கு மானக்கேடு, இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்த, நீங்க அவ்வளவு கத்தன்னு அவசியமே கிடையாது, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஒரு புது எராமிஸ உள்ள என்ட்ரி கொடுக்குறாப்ல. உங்களோட மேலப்பட்ட கலங்கத்தை துடைக்கிறதுக்காக நான் டிஷ் வாஷர் மாதிரி வந்திருக்கேன் தலைவரே, அதனால என்ன வந்து டீம் சேர்த்துங்க அப்படின்னு எராமிஸ் ஒரு பிட்ட போட, தம்பி நீ என்ன சொல்ற எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நம்மளோட மெஜஸ்டி அதாவது ராஜா என்ன ஆர்டர் போடுறாங்க தெரியும் இல்லையா, நோபல்ஸ் கடியில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே டப்பி சாத்திட்டு இருக்கணும், யாருமே நகரக்கூடாது. ஏனென்றால் அந்த ஆல்ரெடி சைன்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ராயல் கேபிட்டல் நோக்கி தான் போயிருக்காங்க, ஒரு படையை திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த யாருமே இதுல தலையிடக்கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. ஆனா எராமிஸ வேற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருப்பாப்ல. என்னன்னா சயின்டிஸ்ட் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணானா, நாம எதுக்கு ராயல் ஃபேமிலிஸ் இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம், நோபல்ஸ் நமக்கு வந்து ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், நாம களத்துல இறங்கி அப்படி கட்டக்குன்னு அந்த காப்ளின்ஸ் கொன்னே தீரணும். நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க, நான் ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம ராஜாவோட அக்ரிமெண்ட்டை வாங்கணும் வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்மளோட சோல்ஜர்ஸ் டெப்ளை பண்ண முடியும். அதாவது இவர் என்ன பிளான் சொல்றாருன்னா, இவரோட பையன் இருக்கா இல்லையா, இந்த பையனுக்கு நடந்த சிக்கத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த மெஜஸ்டிக்ல இன்ஃபார்ம் பண்ண போறாங்க, இந்த மாதிரி காப்ளின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, லார்டர் வந்து உயிரோட இருக்கா அப்படின்னு. சோ நோபல்ஸ்க்கு ஒரு அசிங்கம் அப்படின்னா கண்டிப்பா ராஜா சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா நோபல்ஸ் தான் அவங்க சப்போர்ட் பண்றது. அதனால இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாரு. என்னன்னா இவங்களோட சோல்ஜர்ஸை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லா காப்ளின்ஸை அழிக்கிறதுக்காக ஒரு நோபல் ஃபேமிலிஸ் வந்து 1000 சோல்ஜர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க போல. இதனால காப்ளின் ஓவர்லாடாவே இருந்தாலும் நம்மளால ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும், நம்பர்ஸ் வச்சு ஓவர் ஹெல்ப் பண்ணிடலாம், நம்மளோட அத்தாரிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூல சாமான் யூஸ் பண்றப்பல கொஞ்சம் தெளிவானவன் நடப்பான் போல. ஆனா ஒரு வகையில பார்த்தா நம்ம ஹீரோக்கே ஃபாடரா தான் மாற போறான். ஃபாடர் மீன்ஸ் ஃபுட். அதாவது தலைவன் வந்து லெவல பேத்துக்கு அவனே சோல்ஜர்ஸ் எடுத்து கொடுக்குறான். சரிடா வெண்ண, நீ என்ன வந்து பிளான் போட்டுருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, நீயும் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒரு சாக்கடை குப்பை, அதாவது என் பையன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானே, அவனை கூட்டு போயிட்டு இந்த பிளான் எப்படி செஞ்சு தொலை, முதல்ல அது காப்ளின்ஸை ஃபினிஷ் பண்ணி மேலே பட்டிருக்க கரையை முதல்ல தொடப்போம் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு செம்ம டென்ஷனில் பேசிட்டு இருக்காப்புல. வேற வழி கிடையாது அவருக்கு வந்து அதை பண்ணாதான் ஓரளவுக்காச்சும் அந்த அசிங்கெல்லாம் தீரும். ஒரு சில நாட்கள் அப்படியே கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பிஸ்டலை செஞ்சிருப்பாப்புல. அதை பார்த்து காப்ளின்ஸ் எல்லாம் பயமாயுது, யோ இணையா பொருள் இது வகையாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ எடுத்து சொல்லும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்ட் அதில் லைட்டாக வந்து டர் ஆயிடுங்க. ஆனால் பார்த்தா அது ஓட்ட போடுது. அதை பார்த்ததும் எல்ஃபு அவங்க இவங்கன்னு சொல்லி குதூகலமாக குஷிடுறாங்க. எனக்கும் அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா இருக்கும்ல, கன் எடுத்து சொல்லணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. அப்போ பாஷே அப்படின்னு ஒரு காப்ளின் வந்து கத்துது. யார் ராயவன் நல்ல நேரத்தில் இது குறுகால போட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஹியூமன்ஸோட ஆர்மி நம்மளோட பிரைட் டவுன்ல கூடி இருக்கிறாங்க கும்மல் அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கூடி இருக்காடுங்களா எதுக்குடா. அது இல்லாமல் இன்னொரு காபி இன்னொரு சிக்கமான விஷயம் சொல்லுது. என்னன்னா இவன் இன்னொரு சைடில் பார்த்துருப்பான், அங்கே காப்ளின்ஸோட பெரிய ஆர்மி வந்து கூடி இருக்க, என்னடா கூடி இருந்து நம்மளுக்கு கும்மி அடிக்கிறான் போல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஹியூமன்ஸோட ஆர்மி, அதாவது அந்த நோபலோட ஆர்மி இருக்குல்ல அவனுங்க இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காப்ளினோட ஆர்மி, அது யாரு வேற யாரு, அந்த பீஸ்ட் காப்ளின் ஓவர்லார்ட் இருக்காரு பாத்துக்கலாம், அவரோட ஆட்களை வந்துருக்கானுங்க போல. இது எல்லாமே நம்ம ஹீரோ பிளான் பண்ண ஒரு சின்ன விஷயம் தான். ஆக்சுவலி அந்த நோபல்ஸை பொறுத்த வரைக்கும் லார்டரை காப்பாற்றணும், அதுக்கு நம்ம ஹீரோட ட்ரைபை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சண்டை போட்டாகணும். ஆனா இந்த இடத்துல தான் அவர் பிளான் வச்சிருக்கான். அது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதான் பீஸ்ட் கிங் வந்து கிளப்பி விடுறது. பீஸ்ட் கிங் கிளப்பி விட்டு இந்த லார்டரோட ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க தான் அந்த ரிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆர்மி ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோ அடிக்க வர ஹியூமன் ஆர்மி இருக்கு இல்லையா, அவனுக்கு கூட கிளாஸ் ஆகி முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க 2 பேரும் அடிச்சிங்க, அந்த நெருப்புல நான் வந்து குளிர்காயிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தூரத்துல இதெல்லாம் வேடிக்கை பார்க்க போறப்பல இதை நடக்க போகுது. அவனோட பிளான் படி பார்த்தா இப்போ பிரைட் டவுனுக்கு ரீச் பண்ண நோபல்ஸோட ஆர்மி பாக்குறாங்க. ஸ்வாட் சென்டிங்கன்ற மாதிரி கேட்க, ஸ்வாட் சென்டிங்கல்ல இப்பதான் ஒரு வேலையா வெளியே போயிருக்குங்க, அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிராகன் கேட்ட துப்புவாங்கன்னு ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கல, நீ எல்லாம் ஏன்டா போட அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி நோபல் துரத்தி விடுவாரா. டே நான் ஒரு டிராகன் ஸ்லேயர்ன்ற மாதிரி அவன் உருட்டு விட்டு கத்துக்கிட்டே இருக்கல, திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு சத்தம்னா பார்த்தா காப்ளின்ஸ் ஊர் உள்ளே பூந்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா சிட்டி வால்ஸ் கார்ட் பண்ணடா, காப்ளின்ஸ் அசால்ட்டா உள்ள போறது, எதுக்கிட்ட இருக்கிறீங்க சும்மா வெட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா அந்த இடமே ஒரு கலவர பூமியா மாறி போயிடுது. யாய் முட்டாள் காப்ளின்ஸ், என்ன தைரியம் தான் சிட்டிக்குள்ளே பூந்துருப்பீங்க, வீரர்களே என்னோட சாக போகுது யார், என்னோட வாழ போகுது யாருன்னு சொல்லிட்டு பாகுபலி கணக்கா வந்து பந்தா கொடுத்துட்டு இவனுங்களும் காப்ளின்ஸை கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாமே சின்ன சின்ன காப்ளின்ஸ் தான். ஸோ ஈஸியாவே கொண்டுகிட்டு இருக்கானுங்க ஒன்னொன்னா. இது எல்லாத்தையும் ஓசியில ஷோ பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ தூரத்தில் உட்காந்துட்டு 4K வியூல பார்த்துட்டு இருப்பாப்ல. அப்புறம் பார்த்தா நோபல்ஸ் அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாம் கொண்ட பிறகு இது ஒரு லோ லெவல் த்ரெட் ஆச்சேடா, இது எதுக்கு எவ்வளவு பெருசா எடுத்துனானுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரியவே இல்லை. அவ்வளவு ஈஸியா அடிச்சுட்டானுங்கல்ல. சரி ஓகே விடுங்க, இதே மாதிரி போச்சுன்னா ஈஸியா பேட்ல ஒரு லெஸ் தென் 1 ஹவர்ல முடிச்சுட்டு நாமளும் வீட்டுக்கு பொட்டி படி கிளம்பி போலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்க்கும்போது பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் டப்பால் டிப்பால் அப்படின்னு சாவடிக்கப்படுறாங்க. ஒரு
மாதிரி வித்தியாசமான ஹீரோட ரியாக்ஷனை காட்டுவாங்க. தூரத்துல பார்த்தாக்கா ஷேடோல ஒரு மாதிரி குழன்னு சப்பையா ஒன்று வரும். என்னன்னு பார்த்தா அது ஒரு எவால்டு காப்ளின் போல பார்க்கறதுக்கே கேவலமா இருக்குது. காப்ளினுக்கு பெரிய பெரிய பல்ல கொடுத்து தலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கனை உட்காரச்சா மாதிரி ஆக்டோபஸ் கைகள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அகோரமா இருக்குது. அந்த காப்ளின் உள்ள வந்த பிறகு ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை போட்டு டப்பால் டிப்பால் அடிச்சு அந்த டென்டக்கிள்ஸ் வச்சு கொண்டுகிட்டே இருக்கேன். இவன் பார்க்க நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்கான், ஆனா எனக்கு கன்றாவியா இருக்கான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஹீரோ உட்காந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. அட பாவி ஹியூமன்ஸ் அங்க கொத்துக்கறி மாதிரி போட்டுட்டு இருக்காட்டாவே. ஓடுங்கோ ஓடுங்கோ அப்படின்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் செதறி ஓடும்போது என்ன ஓவர்லார்டோட ஸ்பீசிஸா அப்படின்னு அங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் பார்க்க. ஆனா தெரியல, சரி ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ண விட்டுருன்னு சொல்லி அந்த நோபல்ஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்க. நான் ஒதுங்க வாங்க, இந்த மேட்டர் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பின்னாடி ரெண்டு பசங்களும் ஒரு பக்காவான பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க. இது யாருன்னா லோடரோட கசின், அதாவது ஒன் ஆஃப் த நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். இவங்க ஒரு நல்ல பார்ட்டி போல சேர்ந்து நின்று அந்த காப்ளினை ஈஸியா டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த லோடர் மாதிரி நாங்க லூசரா இருக்க மாட்டோம், நாங்க ஒரு வீரர்கள்ன்றதை ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமை திரட்டிக்கிட்டு அந்த இடத்துல சண்டை போட டப்பால் டிப்பால் ஓடிக்கிட்டு இருக்கையில ஆரம்பத்துல சண்டை நல்லா தான் போகுது. அடிக்கிறானுங்க, அடிச்சு அந்த காப்ளினை கடுப்பேத்துறானுங்க. எல்லாமே இதுக்கான இந்த ஊட்ட அவங்களை வெளியே கொண்டு போயிட்டு வெளியாராக்க சண்டை போட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த டைரக்ஷன்லாம் அவனோட ஆர்மியை பிளேஸ் பண்ணி விட்டுருப்பாப்ல. இவனுக்கு இப்படியே ஓடிட்டு இருந்தானுங்க. இவன் ஏன் பீப்பிளை மீட் பண்றானுங்க, அது ஏன் பிளான்ல ஒரு ஓட்டையை போட்டுருமாடா, நின்று அங்கே சண்டை போடுங்க ஆமாங்க தானே நீங்க அங்க ஒரு பொண்ணு வருது. ஹீரோக்கு அந்த பேட்டில் பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு சிக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னாடி வர அந்த காப்ளின் சாதாரணமா வந்து எடை போட்டுட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோ ஏன் அப்படி சொன்னதை ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா கொண்டுட்டு இருக்காப்ல. அவங்களோட ட்ரைப்ல இருக்க ஆட்கள் வந்து யாருமே வரல, வெறும் அந்த எவால்டு காப்ளின் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனா அது ஒண்ணே இங்க இருக்கிற ஹியூமன்ஸ் பாதி பேர் கொண்டுருது. கூட இருந்த குமார் ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா, அவங்களால டைரக்ட் அட்டாக் கொடுத்து பெருசா டேமேஜ் ஏற்படுத்த முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேமேஜ் கிளியர் வந்து இந்த பொண்ணு தான் போல, அதனால இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து டைவர்ட் பண்ணலாம், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அடிப்பா அவனை ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கா ஒரு பிளான போடுறாங்க. பிளானும் நல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளும் வந்து அகாடமில ஒரு ரோல் மாடல் போல, அதனால இதை வந்து அடிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டணும் மற்றவங்க லூசர் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து ஈஸியா டைவர்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிட்டு ஒரு அட்டாக்கும் கொடுக்குது. அடிச்ச அடியில அவனுக்கு ஒரு ஓட்டையும் ஏற்படுத்திட்டு நம்ம ஹீரோ பாக்குறப்பல அந்த பொண்ணோட ஓவரால் பவர் இருக்கு இல்லையா, அது வந்து 1700 கீழே தான் இருக்குது. ஆனா சண்டை போறது அந்த டெக்னிக்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, பரவாயில்ல இவ்வளவு நாள் அவ தாங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. முட்டாள் பொண்ணை என்ன தைரியம் தான் என்னைய நீ ஸ்னீக் அட்டாக் பண்ணிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பவரை அப்சர்வ் பண்ணும்போது ஐயோ யோசிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாப்ல. ஏன்னா அவன் கொடுக்குற பவர் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஹவுல் கொடுக்குறாப்ல, கத்துறாப்ல, பீஸ்ட் கிங் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா கத்தாலே காது இறைச்சலா இருக்கும். அதுலயும் வந்து இது ஒரு டெக்னிக் இல்லையா, அதனால இன்னும் காது இறைச்சல் மட்டும் கிடையாது, காதுல இருந்து ரத்தமே வந்துடும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக். ஏன் அப்படி சொன்னா நம்ம ஹீரோ வந்து டிராகன் மேல தான் இருப்பாப்ல. டிராகன் ஒரு இடத்துல வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி மறந்து போய் எம்மா எம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா, நீ விழுந்தானா நானும் விழுந்துருவேன்ற மாதிரி ஹீரோ அதை சமாதானப்படுத்திட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த பீஸ்ட் கிங்கோட சிம்பிள் ரோரை வச்சுட்டு கூட இருந்த குமார் ரெண்டு பேர் இருக்கானுங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஈஸியா கொண்டு விட்டுரும் அது காப்ளின். அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஓட்டை வந்து மாட்டிக்கிறா. எப்படி ஒரு சாதாரண காப்ளினோட ரோர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அவளுக்கு சுத்தமா புரியவே இல்லை. இப்போ அவளால சண்டை போட கூட முடியாது. இது இம்பாசிபிள், இதை டிஃபீட் பண்ணவே முடியாது, நைனா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவ கத்திக்கிட்டே இருக்கேல. அவள் தான் சம்பவம் முடிஞ்சிச்சு. தூரத்துல அவ கத்தத்தை கேட்டோடனே அவன் எனக்கு பத்தட்டமாகி போயிது, ஐயோ என் பொண்ணுக்கு ஏதாச்சும் அவளை காப்பாற்ற போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்தோட கமெண்டரை நீங்க தான், நீங்க போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட இருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது. அங்க பாருங்க அங்க ஏதோ வருது அப்படின்னு பார்த்தா அந்த எவால்டு காப்ளின் தான். கையில அந்த டென்டக்கிள்ஸ்ல அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஐயா ஓடாதீங்க, நாம இப்ப ஜெயிக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொண்ணு அப்படி பிடிச்சி வச்சுக்க பார்க்கும்போது இவர் எப்படி சும்மா இருப்பாரு, கத்தி எடுத்து வெட்டலான்ற மாதிரி போறாப்ல. ஆனா எகிரி குச்சி ஒரே ஒரு அடிட்ட குடிக்குது. அந்த அடியில வந்து ஒரு மைக் அடிச்சு ஊந்துடுறாப்ல. அப்ப சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்து போட்டு கத்தி வச்சு கச்சக் கிச்சக் அப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது காப்ளினுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்ல. இப்போ அவுட்புட் பவர் வந்து பத்தவே இல்லை. யாராவது ஒருத்தர் மெஜிஷியன் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்க்க அந்த டிராகன் ஸ்லேயர் சுத்திட்டு இருக்காலையா, அவன் வந்து அடிக்க சொல்றாங்க. அவன் என்ன பண்றான்னா காமிஹாமே மாதிரி ஏதோ ஒன்று உருட்டி அதை லைட் பால்னு போட்டு அதை ஃபுல் மேக்ஸிமம் அவுட்புட் போட்டு தூக்கி அந்த காப்ளினோட தலைமையிலே போட அவ்வளவுதான் அதுவும் செதறி போயிட்டு ஒரு மாதிரி கருகிடுதான். இவன் கேட்க முகம் சிரிக்க ஆரம்பிச்சிடறப்ப, நான் ஒரு எபிக் லெவல் அட்வென்ச்சரர், அதை நான் இங்க ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் ஒரு டிராகன் ஸ்லேயர், நான் ஒரு எபிக் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா பெருமை பீத்திக்கிட்டே இருக்கே இல்ல. அந்த அழிஞ்சு போன மாதிரி இருக்க காப்ளின் கருகி போன ஸ்டேலேஞ்சி இவன் அப்படியே பாதி வந்து கடிச்சு தின்றோம். அது ஆக்சுவலி சாகவே இல்லை, சும்மா லேசா தான் அட்டாக் கொடுத்துருக்கான் போல. அந்த டைம்ல வந்து எல்லாரோட மூஞ்ச காட்டுவான் பாருங்க, சரியான சிரிப்பா இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு வந்து தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான் பிதிக்கி எடுத்துருவாங்க. உள்ள இருக்க மஞ்சா சோறுலாம் அடிச்சு வெளியே எடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து அப்படி விஷுவலாவே வெளியே எடுத்து விட்டுருவாப்புல அந்த காப்ளின். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை காட்டி விட்டுறான். இவனையே டிஃபீட் பண்ண முடியல, இதுல காப்ளின் மொத்தம் ஓடி வந்துட்டு இருக்காடி. இவனுக்கு ஆக்சுவலி விஷயம் என்னன்னா அவன் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டான் போல. சில அட்வென்ச்சரஸ் எல்லாம் கொண்டு தின்னா இல்லையா, அது மூலியமா வந்து அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆகி லெவல் 80க்கு போயிட்டு ப்ரூட்டல் காப்ளின் அப்படின்னு ஒரு புது ஸ்டேஜ் எடுக்கிறப்பல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வெனம் மாதிரி தான் இருக்குது. வெனமையும் பல்லியும் சேர்த்து விட்டோம்னா கிராஸ் பிரீட் இப்படி தான் இருக்கும் போல, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவியா இருக்குது. ஓவரால் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 3100 இருக்குது. ஒரு வேலை இதுதான் ஓவர்லார்டோட பவரா அப்படின்னு பார்க்கறப்பல ஆக்சுவலி இது ஓவர்லார்டானே எனக்கு டவுட்டா இருக்குது. அது கீழே இருக்கானா இல்லை இதுதான் ஒரிஜினல் பாஸா அப்படின்னு. இப்போ
இப்போ ஹீரோக்கு வந்து சின்ன சிக்கமாகி போயிடுச்சு. என்ன அப்படின்னா, இவன் வந்து இவங்க 2 பேரும் கிளாஷ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பிளான போட்டிருப்பான். ஆனா இந்த காப்ளின் எவால்வ் ஆகும்போது பெருசா வந்து அவங்களுக்கு அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகலனாலும் எவால்வ் ஆகுறதுன்றது இவனுக்கு ஒரு சிக்கமான விஷயம் தான். அதாவது அந்த ஓவர்லார்ட் காப்ளின் கேங்கோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா, இங்க இருக்க ஹியூமன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான். அது நம்ம ஹீரோக்கு ஒரு வச்ச பிரச்சனையா போயிடும். ஏன்னா ஃபியூச்சர்ல சண்டை போடணும் அப்படின்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அவன ட்ரைபுக்கு ஃபீட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். இவனே மொத்தத்தையும் வந்து சாப்பிட்றான் போல. அப்ப அவன ட்ரைபுக்கு எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த காப்ளின் சும்மா இல்லாம அவன் ட்ரைபில் இருக்க ஆட்களை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்ல. இப்போ அவன் பயங்கரமான ஒரு ஆர்டர் கொடுக்குறாப்ல, எல்லாருமே சண்டைக்குள்ள போங்க, யாருன்னா ஓடுனீங்கன்னா அவங்களோட தலையை பிச்சு நான் வந்து சாப்பிட்றோம் அப்படின்றாப்ல. ஒன்னு ஓடி போய் எனிமிகளை சாவுங்க, இல்ல ஏங்களே சாவுங்க டீல் போடுறான். அவங்க எனிமிகிட்டே செத்துறன்னு ஓடுறானுங்க அந்த காப்ளின்ஸ். இதை பார்த்து மிச்சம் இருக்க மீதி நோபிள்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து உள்ள போயிட்டு கௌதம் மூடிலாம் ட்ரை பண்றானுங்க. ஆனா அதை விடவே கூடாது, அவனுங்களை கொன்னே தீருன்னு சொல்லிட்டு எவால்டு காப்ளின் அவனோட ஆர்மியோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்க இதெல்லாத்தையும் மேல வந்து நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்ல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டு அவனோட ஆர்மி ரிட்ரீட் பண்ற சொல்றாப்ல. அந்த சமயத்துல இருந்து அந்த காப்ளின் இருக்குல்ல எவால்டு காப்ளின், அது என்ன பண்ண நான் உள்ள ஹியூமன் சிட்டிக்குள்ள பிரேக் பண்ணி போக ட்ரை பண்ணி எதிர இருக்க காப்ளின்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனோட அந்த ஹியூமன் ட்ராஷ்லாம் இருக்குல்ல, அதான் செத்து போன ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவர் லீடருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காப்ல. ஃபைனலா சிட்டியை ரீச் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை பிரேக் ஆகும்போது இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஹீரோ அங்க தப்பிச்சு ஓடுறாப்ல. ஓடின பிறகு கட் பண்ணி இந்த பக்கம் எவால்டு காப்ளினை காட்டினா அது அங்க இருக்க நோபலை பிடிச்சிட்டு ஒழுங்கா அந்த ரிங்க கொடுத்துரு, உங்களை போனா போட்டுன்னு விடுறதுக்கு சான்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்ல, டை காப்ளின் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெகோஷியேட் பண்ற, அதெல்லாம் எங்களை கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படி நெக்ல பேசிட்டு இருக்கா. இது உங்ககிட்ட கிடையாது, அந்த ரிங்க நீங்க தானே எடுத்தீங்க, ஒழுங்கா அந்த ட்ரெஷர் எங்களுக்கு கொடுத்துருங்க, அது எங்களுக்கு சொந்தமானது, உங்க யாரையும் உயிரோட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கே. இல்ல திடீர்னு பார்த்தா ஒரு லைட் எனர்ஜி மாதிரி வந்து இந்த காப்ளினை பியர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஸ்வாடும் வந்து இறங்கும். யாரான்னு பார்த்தா வேற யாரு, அந்த செயின்டஸ் தான். செயின்டஸ் எதுக்காக போனாங்கன்றது ஆல்ரெடி சொல்லிட்டா இல்லையா, அவங்களோட பழைய டீம்மேட்ஸை கூட்டு வரதுக்கு தான். இவ்வளவு நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த அந்த எவால்டு காப்ளினோட கையே காலை அதை வந்து ஈஸியா வெட்டிருவாளோ ஒருத்தர் மொட்டை மண்ட மார்ஷல்ன்ற ஒரு காப்ளினை போயிட்டு இந்த மாதிரி நீ புள்ளி பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்னு பின்னாடி ஆஸ்டின் இன்னொரு ஆளும் வராப்பல சுத்தி ஹீல்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபுல் டீம் கூட்டு வந்துட்டாங்க போல. நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா தான் தெரியுறானுங்க. எல்லாருமே வந்த பிறகு அங்கே சிக்கமான விஷயம் எல்லாமே வந்து வேற மாதிரி மாறிடுது. சயின்டிஸ்ட் அம்மா வண்டிங்களை காப்பாத்துங்க அப்படின்னு உடனே இந்த நோபல்ஸ் எல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க. அவங்க சர்வே பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரே சான்ஸ் நம்ம சயின்டிஸ்ட் வந்து காப்பாத்துறது தான். ஹீரோ போயிட்டு தான் சப்ரஸ் பண்ண நினைச்சிருப்பாப்ல. பட் அந்த சயின்டிஸ்ட் தான் அவங்களோட ஆட்களை கூட்டம் தான் இவன் உள்ள போகணும் அவசியமே கிடையாது. அப்போ அடிப்பட்ட இடத்த வந்து ஹீல் பண்ணுன்றதுக்காக அந்த காப்ளின் தன்னோட காப்ளின் மேட்ஸே வந்து அதாவது டீம்மேட்ஸே சாப்பிடும். அதுல ஒரு ஸ்கில் இருக்க போல, இந்த மாதிரி நீ உன்னோட டீம்மேட்ஸை சாப்பிட்டா ஈஸியா ஹீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் ஆன பிறகு நம்ம ஹீரோ பாக்குறப்ப என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்கில்லா கொடுத்து வச்சிருக்கானுங்கன்னு. ஆனா அந்த காப்ளினால இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்த அட்டாக்ல கண்டிப்பா சயின்டிஸ்ட் அவங்களை முடிச்சு விட்டுறாங்க. அதனால என்ன பண்றா அப்படின்னா, தயவு செஞ்சு நில்லுங்க, நான் ஒரு சாதாரண காப்ளின் தான், என் மேல கை வைக்காதீங்க, நான் கிரேட் டாம்ல இருந்து வரேன், இது கிரேட் டாம்ல இருந்து வரையும், ஆமா நான் கிரேட் டாம்ல இருந்து தான் வரேன், இவன் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு ட்ரெஷர் திருடி வச்சிருக்கான், அந்த ட்ரெஷருக்காக தான் நான் தேடி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது எனது நான் திருடுனா நான் கூட நிறைய இருக்கலாம் ஆனா நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிக்கமா பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அவன் திருடல. இப்போ இவங்களுக்கு எல்லா பிளானும் புரிஞ்சு போயிடுது. அதாவது நம்ம ஹீரோ தான் வந்து பிளேம் பண்றாங்க. ஆக்சுவலி இவன் தான் வந்து நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேருக்கும் வந்து கேஷுவாலிட்டி வரணும், 2 சைடு டேமேஜ் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கோலோட பண்ணிருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவனோட பிளானை வந்து ரெகக்னைஸ் பண்றானுங்க. ஆனா அந்த நோபல் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அவனை விட்டுருங்க, முதல் இந்த காப்ளின் கொள்ளுங்க, ஏன்னா இவன் தான் கவுண்ட், அதாவது ஒரு நோபலே கொண்டு இருக்கான், அதே மாதிரி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கொண்டு இருக்கான்னு அவன் மேல பிளேம் தூக்கிப்படும் போது அங்க சுவிட்சில் என்ன பண்றான், ஒரு சூறாவளி மாதிரி உருவாக்குறப்ப அந்த சூறாவளி போயிட்டு அந்த காப்ளின் அடிக்கும் போது தப்பிக்க ட்ரை பண்ண அந்த காத்துல வந்து சயின்டிஸ்ட் அப்படியே கண்ணு மூடி மேலே பார்க்க அங்கே ஒரு டிராகனை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துறாங்க. அப்போ ஹீரோ இவனை அவன் சாப்பிடலாம் கன்சியூம் பண்ணலான்ற மாதிரி வச்சிருப்பாப்ல. ஸோ இவன் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட மாட்டேன், அதனால ஒரு ட்ரபிளை மேக் பண்ணி அவனை தப்பிச்சு கொடுத்த பிறகு அவன் லைட்டாக டேமேஜ் வாங்கின பிறகு அவனை கொண்டு இவன் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறான். ஆனால் அதை பார்த்த சயின்டிஸ்ட் சும்மா இருப்பாங்களா, ஒரு காப்ளின் ஒரு டிராகனை கண்ட்ரோல் பண்ணுது, ஸோ இவன் தான் எல்லாத்தையும் காரணமாக இருப்பான்னு வின் மேனிபுலேஷன் பண்ணி அவனை கொல்லுன்றதுக்காக மிகப்பெரிய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு இருக்காப்ல. இப்போ அந்த ஸ்ட்ரைக்லேருந்து நம்மளோட டிராகனும் ஈஸியாக டாச் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா பட்டிருந்தா கண்டிப்பாக செத்துருப்பாங்க. நாங்கள் இருக்க ஒரு மலையை வந்து குடஞ்சு விட்டுருக்கோம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்ல வேலை நூலையிலே தப்பிச்சாங்க. குறி வைக்கிறாங்க, அம்பு விடுறாங்க, ஜஸ்ட் மிஸ்ல நூலையில மிஸ் ஆகி போயிடுது. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் உன்னை தேடி வந்து கொல்லாம விட மாட்டா, உன்னை கொல்லாம நான் விட மாட்டா, உன்னோட சாவு ஏன் கீழே தான் அப்படின்னு அந்த சைன்டிஸ்ட் கத்திக்கிட்டே இருக்க. இது ஒரு கிறுக்கு பொம்பளையா இருக்கும். ஆனா அவரோட ஸ்ட்ரென்த்தை நம்ம குறைச்சி அட போடவே கூடாது, ஏன்னா அவன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால அவன் நம்மளை தேடி வருவான்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் பிளானை போட்டு அவன் மென்டாலிட்டியை பிரேக் பண்ணி அவள் கொல்லாம் ட்ரை பண்றப்பான். ஆனா அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும். ஃபெயிலியர்களை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனா என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவளை டெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. இன்னொரு பிளானை போட்டு இந்த சைன்டிஸ்ட் கொண்டாடும். ஹீரோக்கு இப்போ இருக்கிற மேஜர் த்ரெட்டே வந்து சயின்டிஸ்ட் தான். இப்போ சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் அவனுக்கு மேஜராக எந்த ஒரு அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் வந்து அவனுக்கு கொள்ற அளவுக்கு இருக்காது, அதுக்குள்ள அவன் எவால்வ் ஆயிடுவான். ஸோ இந்த சயின்டிஸ்ட் எப்படி எல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தில் பிளான் போடுவாப்ல. அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த செகண்ட் சேனலில் இதுக்கப்புறம் வீடியோ வந்து 2 days அல்லது 3 days ஒன்ஸ் தான் போலான்னு இருக்கேன். அதுக்கு இடையில நிறைய கேப் விட்டுருங்க இல்லையா, அது வந்து எக்ஸாம் போயிட்டு இருந்து, ஸோ என்னால் 2 சேனலும் மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் இந்த சேனல் வீடியோ போட அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கணும், விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் 3 days ஒன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். 3 days ஒன்ஸ் ஒரு 3 எபிசோட் போட்டு விட்றேன் 20 minutesல. அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மேனுவல் ட்ராப் பண்ணல, மெயின் சேனல் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் சுத்தமாக ரெவன்யூ இல்லை, அதில் எனக்கு ரெவன்யூ வந்தால் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். மோஸ்ட்டாக புது மேனுவல் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஏன்னா வியூஸும் அடி வாங்குது. லுக்கிசம் போட்டால் கண்டிப்பாக சத்தியமாக வியூஸ் வராதுன்றது எனக்கு தெரியும். லுக்கிசம் ட்ராப்லாம் பண்ணல. நான் எப்பயும் போல் ஹோல்டு தான் வச்சிருக்கிறேன். அது என்னைக்கு வந்து நல்ல பாப்புலாரிட்டி வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். கவலையப்படாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையாக இருங்க கைஸ்.